இப்படி அடுத்த நாட்டிலிருந்து இங்கு வந்து கொள்ளையடிக்க வந்தவர்களை சிறுபான்மையினர் என்ற பட்டம் கொடுத்து அவர்களை கொள்ளை கூட்டங்கள் என்று கூறுவதற்கு பதிலாக நம்மளிடம் கொள்ளையடிக்க வந்தவர்களை சகோதரர்கள் போல காட்டுவது என்பது எவ்வளவு கேவலமான விஷயம். அதை செய்து கொண்டு நாங்கள் மதச்சார்பற்றவர்கள். முதலில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தமிழில் மத சார்பு அற்ற என்றால் இல்லை என்ற அர்த்தம். இவர்கள் சிறுபான்மை மக்களை காக்கிறோம் என்று எப்பொழுது கூறுகிறார்கள்? முஸ்லீமையும் கிறிஸ்தவத்தையும் காப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் அது மதத்தை சார்ந்து இருப்பது தானே ஒழிய சார்பு அற்ற அல்ல. சார்பற்றவுக்கும் சார்ந்து இருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. இவர்கள் சார்ந்து கொண்டே சார்பற்ற என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகின்றனர். இது மக்களிடையே உள்ள ஒரு முட்டாள்தனத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மக்கள் உண்மைக்கே நமது மக்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் முட்டாள்கள் மட்டுமல்ல, தமிழையும் மறந்தவர்கள் தமிழர்கள். தமிழை மறந்த தமிழர்கள். தமிழ் உண்மைக்கே நாம் உண்மையான இரத்தத்தில் ஓடி நமது தமிழை நாம் ஒழுங்காக படித்திருந்தால் இந்த வித்தியாசங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைத்திருப்போம். மதச்சார்பற்ற என்று சொல்லிக்கொண்டே மற்ற இரண்டு மதங்களை மதிப்பது எதனால்? நீங்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது அவர்கள் கூறும் ஒரே வார்த்தை சங்கி. சங்கி என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ்நாட்டில் இயல், இசை, நாடகம் என்ற 3 இணைத்து தமிழ்ச்சங்கம் வைத்த இந்த சங்க தமிழ்நாட்டில் சங்கி என்கின்றனர். கூறிக்கொள்ளட்டுமே, இந்த நாடே சங்கிதான். ஏனென்றால் இது ஆன்மீக பூமி. இந்த பூமியில் அனைத்தும் இயற்கையோடு ஒன்றிணைந்து இறைவனை வழிபட்டவர்கள். கண்ணுக்கு தெரியாத வெளிநாட்டிலிருந்து வந்த ஏதோ ஒரு கடவுள், இங்கு உள்ள கடவுள்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லை. வெளிநாட்டில் இருந்து வந்த கடவுள்கள் அவர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள். இயேசு கண்ணுக்கு தெரிகிறார், அல்லாஹ் கண்ணுக்கு தெரிகிறார். ஆனால் நமது இந்து மதத்தில் உள்ள கடவுள் மட்டும் இவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. இதற்கு பேர் பகுத்தறிவு. நாங்கள் நாத்திகவாதிகள். இப்படி சொல்லிக்கொண்டே இவர்கள் மற்றவர்களை, திருடர்களை இங்கே வாழ வைத்து வருகின்றனர். கொள்ளையடிக்க வந்தவர்களை இங்கு வாழ வைத்து வருகின்றனர். கொள்ளை அடிப்பவர்களும் திருடர்கள் தான், கொள்ளைக்கு துணை போபவர்களும் திருடர்கள் தான். இதை இந்த திராவிடமும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அழகாக செய்து வருகிறது. இதற்கு இவர்கள் வைத்த பெயர் மதச்சார்பற்ற, கொள்ளைக்கு பெயர் மதச்சார்பற்ற.